मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஓ வாவ், இந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. எஸ், ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அமேசிங். அமேசிங்கை விட ரொம்ப பெரிய அமேசிங், சூப்பர் டூப்பர் அமேசிங். அப்படியே நானும் அமேசிங்கான ஒரு கேண்டி சாப்பிட்டுக்கிறேன். இதோ பாருங்க, இந்த புது ஏர்போர்ட்டை நாம உருவாக்குனதுனால சன் சிட்டிக்கும் மத்த சிட்டிக்கும் நடுவுல ஃபிளைட்ல பயணிக்கிற பயணிகளுக்கு வசதியா இருக்கும். இதனால நமக்கு ஏராளமான டூரிஸ்டும் கிடைப்பாங்க. அதே நேரத்துல நம்ம சன் சிட்டிக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க மேயர் அங்கிள். இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டால சன் சிட்டியோட பேரு ரொம்பவே பிரபலம் ஆயிடும். தெரியாம தான் கேக்குறேன் மேயர். நீங்க இந்த சிவப்பு கொடிய கையில வச்சு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? புல்லுக்காகவா? இல்ல இல்ல இல்ல, நான் ஏரோப்ளைனுக்காக வெயிட் பண்றேன். நான் சன் சிட்டியோட மேயரா இருக்கிறதுனால இந்த புது ஏர்போர்ட்ல இருந்து பறக்க போற முதல் ஃபிளைட்டுக்கு நான் இந்த பிளாக காட்டி டேக் ஆஃப்க்கு சிக்னல் கொடுக்க போறேன். அங்க பாருங்க, அவங்க வந்துட்டாங்க. யாரு வந்தாங்க? ஏரோப்ளைனா? அட அது இல்ல, சட்பட் அங்கிளோட எக்ஸ்பிரஸ் மெயில் வந்துருச்சு. முன்னாடி வரவங்கள சொல்லுவாங்க மாசு, டோனி பார்த்தா எங்களுக்கு ஒரு மொக்க பாஸ். ஓடிக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு மிருகத்தை தடுத்து நிறுத்த சொல்லணும் நாம ஹாட். அதே மாதிரி அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்காக வருவா இந்த டிடெக்டிவ் ஜெட் பட்னு சொல்லுங்க. சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கான். அதாவது இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதா. அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்ல போறாரு. இங்க இருக்கிற யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. டிடெக்டிவ் ஜெக்பட் சார் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாரு. இப்ப சொன்னீங்களே, இது சரிதான். கேக்கோவும் சூப்பர் ஸ்பீடவும் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் எந்த டேஞ்சரஸையும் பார்த்து பயப்படவே தேவையில்லை. அச்சச்சோ, பிரச்சனை கொண்ட கோள் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க மேயர் அங்கிள். நானும் சூப்பர் ஸ்பீடவும் இருக்கும்போது சன் சிட்டிய அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும், அதை கைப்பற்ற முடியாது. அதுவும் அங்க பாருங்க, அங்க பாருங்களேன். யாராவது அட்டாக் பண்ண போறாங்களா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? அட அது இல்ல அங்கிள், இந்த தடவை வந்தது ஏரோப்ளேன் தான். ஏரோப்ளேனுக்கு அந்த பிளாக காட்டி லேண்ட் பண்ண வைங்க. அதே மாதிரி நானும் என் பசிக்கு சாண்ட்விட்சை காட்டி டேக் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி கையில பிளாக வச்சு ஏரோப்ளேனுக்கு சிக்னல் காட்டும்போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? கிளைமேட் ரொம்ப கிளியரா தானே இருக்கு. அப்புறம் எப்படி இந்த அதிபயங்கரமான வெண்ட் வந்தது? காற்றோட ராஜாவா இருக்கிற கழுகோட சிறகுல இருந்துதான். நான் தான் ஸ்கை கிங், ஹவாய் ராஜா. என்ன எதிர்க்கிறத யாரா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? இந்த ஹவாய் ராஜாவுக்கு ஹவாய் டோல் தேவைப்படுது. இந்த வானத்துல இருக்கிற ஹவாய் இலாக்கா எனக்கு சொந்தமானது. இந்த புது ஏர்போர்ட்ல இருந்து பறக்கிற ஒவ்வொரு பிளேனும் ஹவாய் டோல்ல பே பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை தர முடியாதுன்னு சொல்லிட்டானா? தில் இருந்தா என்ன நீ இப்ப எதிர்த்து பாரு. இந்த ஸ்கை கே கிங், இந்த ஹவாய் ராஜா. டோல் கொடுக்காதவங்களை தூக்கி போட்டு நான் பந்தாடிடுவேன். இனி யாராவது என் வார்த்தையை மீறி செயல்பட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்னுடைய லேசர் அட்டாக்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஸ்கை கே கிங், இந்த ஹவாய் ராஜா. டோல் தராதவங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். பிளேன் கூட சேர்ந்து ஒரு பெரிய பறவை பறக்குது. அது எந்த பறவை? R7ஓட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா அந்த பிளேன்ல ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்ப அந்த பிளேன் கிட்ட போகணும் அப்படின்னா உடனே சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும்.
சூப்பர் ஸ்பீடோ சீக்கிரம் போ. அந்த பிளேன்ல ஒரு ஆபத்து இருக்கு. ஃபார்முலா நம்பர் 99 அப்ளை பண்ணு. ஓகே கிக்கு, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 99. என்னது இது லெஃப்ட் பக்கமாவே போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இதை இப்பவே பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓ சரியாயிடுச்சு. பிளேன் கீழே போய் விழுந்தா இப்போ சரியா கிராஷ் ஆகும்ல. ஸ்கையோட கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. யாராவது டோல் கொடுக்கலனா தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். யா சூப்பர் ஸ்பீடோ பிளேனோட விங்ஸ் கட் ஆயிருக்கு. அது எந்த நேரத்துல கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அதுல இருக்க மக்களை நம்ம காப்பாத்தி ஆகணும். சோ ஃபார்முலா நம்பர் 666 அப்ளை பண்ணு. எஸ் ப்ரோ, இனிஷியேட்டிங் ஃபார்முலா நம்பர் 666. கேக்கும், இந்த பிளேனோட வெயிட் ரொம்ப ஹெவியா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு என்னால இதை புடிச்சு நிறுத்த முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கையை மீறி போயிடும்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ண சூப்பர் ஸ்பீடோ. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த நதி பக்கத்துல போயிடு. பிளேன் எந்த நேரத்துலயும் கீழே விழ வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு வேலை செய். உன்னோட ஆர்ம்ஸை யூஸ் பண்ணி பிளேனை அந்த நதியில தூக்கி எறிஞ்சிரு. ஒருவேளை அந்த பிளேன் நதிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடியே உடைஞ்சிருச்சுன்னா? ஹைட் கம்மியா இருக்கனால உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது பிளாட்டா கொண்டு போய் போட்டோம்னா பிளேன் கண்டிப்பா உடையாது. தண்ணிக்கு மேல மிதக்கும். ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 634. ஆல்ரைட் கிக்கு, ஃபார்முலா நம்பர் 634 ஆக்டிவேட் பண்ணி நான் கால்குலேட் பண்றேன். இந்த பிளேனை எவ்வளவு தூரத்துல இருந்து தூக்கி எறிஞ்சா அது சேஃபா லேண்ட் ஆகும்னு. ஏன்னா உள்ள இருக்கிற யாருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. அவங்களெல்லாம் ரெஸ்கியூ டீம் ரொம்ப சேஃபா கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம போலாம். நம்ம திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போய் வேற ஏதாவது அட்டாக் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். நீ சொல்றது கரெக்டா கிக்கு, லெட்ஸ் கோ. அச்சச்சோ, இத பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்படி எல்லாம் பண்ணது எந்த பறவையா இருக்கும்? எதுக்காக இப்படி பறக்கிற ஃளைட்டை கிராஷ் பண்ண வச்சது? திடீர்னு இந்த புயல் காத்து எங்க இருந்து வருது? இந்த புயல் காற்றுக்கு காரணமே நான் தான். இந்த ஹவாய் ராஜாவை நீங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. இந்த ஸ்கை கிங் இந்த ஹவாய் ராஜா டோல் கொடுக்காம போறவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிருவா. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய விங்ஸா? நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அச்சச்சோ, யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? இப்படி எனக்கு தலைவலி கொடுக்கறியா? முடிவே இல்லாத இந்த வானத்துக்கு நான் தான் ராஜா. என்னுடைய பேர் ஹவாய் ராஜா. இந்த வானத்துல பறந்து போற ஒவ்வொரு பிளேனுக்கும் இனி நீங்க டோல் பே பண்ணி தான் பறக்க வேண்டியது இருக்கும். இல்லனா இப்ப ஒரு பிளேனோட விங்க மட்டும் தான் கட் பண்ணி கீழே தள்ளி இருக்க. இப்போ நான் மறுபடியும் மூட் அவுட் ஆயிட்டேன்னா எந்த ஒரு பிளேனையும் விட்டு வைக்க மாட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க செய்யற விஷயம் ரொம்ப தப்பு. ராங்க விட ரொம்ப ரொம்ப ராங். வெரி வெரி ராங். ரொம்ப அதிகமா பேசுற நீ. இந்த மாதிரி ஒரு கிங்குக்கு முன்னாடி எது தப்பு எது சரின்னு பேசாத. இந்த ஸ்கையோட கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. டோல் சார்ஜஸ் தராதவங்கள தான் தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கிக்கு, அவன் லேசர் பீம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, நம்ம அந்த ஹவாய் ராஜாவை இங்க இருந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போலாம். ஓவர் ஸ்பீடா இருக்கீங்களா? அப்படின்னா என் அல்ட்ரா ஸ்பீட உங்களுக்கு காட்டிதான் ஆகணும். இந்த ஸ்கையோட கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. டோல் சார்ஜ் தராதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கிக்கு, ஹவாய் ராஜாவோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கே. என்னால மேட்ச் பண்ண முடியல. சூப்பர் ஸ்பீடோ, லேசர் பீம் வச்சு உன்னாலையும் பறக்க முடியும். ஃபார்முலா நம்பர் 75 அப்ளை பண்ணு. ஓகே டியூட், அப்ளையிங் ஃபார்முலா 75.
என்கிட்டயே விளையாடுறியா? என்னுடைய லேசர் பீம் முன்னாடி எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இந்த ஸ்கைக்கே கிங் தான் இந்த ஹவாய் ராஜா. டோல் பே பண்ணாதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கிக்கோ, ஹவாய் ராஜாவுடைய லேசர் பீம்க்கு முன்னாடி என்னோட லேசர் பீம் வீக் ஆகிட்டு இருக்கு. இப்ப பாரு, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுறேன். இந்த ஸ்கைக்கே கிங் ஹவாய் ராஜா. டோல் பே பண்ணாதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். எப்படி இருக்க? என் பவர் உனக்கு புரிஞ்சுதா? ஹவாய் ராஜா கூட மோதனா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? மேயர், உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறதுக்காக ஒரு ட்ரெய்லர் காட்டலான்னு இருக்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய டிமாண்ட ஏத்து பண்ணி இப்ப நான் முழுசா நம்புறேன். இனிமே இந்த சன் சிட்டில எந்த ஒரு பிளேனும் எப்படி லேண்ட் ஆக போகுதுன்னு பாக்குறேன். இந்த ஸ்கைக்கே கிங் ஹவாய் ராஜா. டோல் பே பண்ணாதவங்கள தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். ஹவாய் ராஜா ரேடார் சிஸ்டத்தோட ஆண்டனாவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். அதனால சன்சிட்டில லேண்ட் ஆற பிளேட்ஸ்க்கு ஏடிசியோட கான்டாக்ட் கிடைக்காம போயிடும். அப்படி நடந்தா வானத்துல போற பிளைன்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதிக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 55 அப்ளை பண்ணு. நீ உன்னையே ரிப்பேர் பண்ணிக்கோ. I am all okay, bro. Let's go. ஹலோ ஏடிசி, ஹலோ ஏடிசி, ஏன் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல? ஹலோ ஏடிசி, எங்களுக்கு பொசிஷன் சொல்லுங்க. எங்களால மேகங்களை கிளியரா பார்க்க முடியல. சூப்பர் ஸ்பீடோ, அங்க பாரு. அந்த ரெண்டு பிளேனும் ஒன்னோட ஒன்னு மோதிக்க போல இருக்கு. சீக்கிரம் போ. ஃபார்முலா நம்பர் 167. Okay, dude. Initiating formula number 167. படி, இந்த எல்லா பிளேன்ஸும் சேஃபா லேண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா நம்பர் 333 அப்ளை பண்ணு. Great idea, Kiko. Initiating formula number 333. நான் எல்லா பைலட்ஸையும் காண்டாக்ட் பண்ணி எல்லோ கலர் லைட்டை ஃபாலோ பண்ணி லேண்ட் ஆகிறதுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். இனி 1 by 1 எல்லாரும் சேஃபா லேண்ட் ஆயிடுவாங்க பாரு. கிக்கு, இந்த முறை நான் திக்கான கோட்டிங்கால ரேப் பண்ண போறேன். பிரமாதம். அப்ப ஹவாய் ராஜாவோட லேசர் பீம்ஸ் உன்னை ஒண்ணும் செய்யாதுல்ல? கண்டிப்பா பண்ணும். ஆனா எனக்கு ஒன்னும் ஆகாது. என்ன அட்டாக் பண்ணனும்னா அந்த லேசர் பீம் முதல்ல அந்த கோட்டிங்க கட் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நாம அவனை மடக்கி போடிச்சிடலாம். ரொம்ப சீரியஸ் சூப்பர் ஸ்பீடோ. இப்ப அவன் வரட்டும். ஹவாய் ராஜா இனிமே திரும்ப வரதுக்கான சான்சஸ் ஒன்வெல்ல சொல்லணும்னா வர மாட்டாரு. ஏன் இப்படி சொல்ற? அதுக்கு காரணம் மேயர் அங்கிள் அவனுக்கு தேவையானதை பே பண்ணிட்டாரு. அதனால அந்த ஹவாய் ராஜா நாளைக்கு தான் திரும்ப வருவான். நாளைக்கு வந்து அவனுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுவான். மேயர் அங்கிள், எதுக்கு நீங்க அவசரப்பட்டு பண்ணீங்க? அட, இதெல்லாம் நான் சன் சிட்டியோட நன்மைக்காக தான் செஞ்சேன் தெரியுமா? ஒருவேளை நான் ஹவாய் ராஜாவுக்கு டோலை கொடுக்கலன்னா அவன் நம்ம ஏர்போர்ட்டை ஒரே அடியா இழுத்து மூடிடுவேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சன் சிட்டியோட பேரு உலகம் முழுக்க கெட்டு போயிடும். ஹவாய் ராஜா இப்படி டோல் சார்ஜ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அவன் கேட்டதை நீங்க கொடுத்தீங்களே, அது அதை விட பெரிய தப்பு. ராங்கால எப்பவும் ரைட்டை ஜெயிக்க முடியாது. Because we fight for right. சாரி கிக்கோ சூப்பர் ஸ்பீடோ, நான் அவசரப்பட்டு பயந்து போனதுனால ஹவாய் ராஜாவுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன். ஆனா நாளையில இருந்து நிச்சயமா நான் பணம் கொடுக்க மாட்டேன். இல்ல மேயர் அங்கிள், நாளைக்கு அவனுக்கு நீங்க பணத்தை கொடுத்துருங்க. அப்படின்னா ராங்குக்கு முன்னாடி ரைட்டு தோத்துருச்சுன்னு ஒத்துக்கிறியா? இல்ல ட்விங்கிள், இது ஒரு விதமான ட்ராப். ஹவாய் ராஜா வானத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் கீழே வந்துதானே ஆகணும். என்ன பறக்கிற ஒவ்வொரு பறவையும் கீழே பூமிக்கு வந்துதானே ஆகணும். ஹவாய் ராஜா கையில கிடைச்ச அந்த டோல் பணத்தோட வீட்டுக்கு திரும்ப போகும்போது அவனை நாம ஃபாலோ பண்ணி அவன் வீட கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த பணத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். சொல்றது சரிதான் சூப்பர் ஸ்பீடோ. ஆனா ஹவாய் ராஜாவோட ஸ்பீட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால அவனை ட்ரேஸ் பண்றதுக்காக ஃபார்முலா நம்பர் 222 அப்ளை பண்ணனும். நான் ரொம்ப பயந்து போனதால பசியும் அதிகமாயிடுச்சு. நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். நீ பயப்படாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு சமயம் இதே மாதிரி ஒரு ஹவாய் ராஜாவை நான் தரையில கொண்டு வந்து தூக்கி போட்டு பந்து ஆடிட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் ஹவாய் ராஜா இல்ல, பேண்ட் ராஜாவா ஆயிட்டான். அங்க பாருங்க,
ராஜா வந்துட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்பீடோ, நீ ஃபார்முலா நம்பர் 222 அப்ளை பண்ணி உன்னோட சைஸ் சின்னதா மாத்திக்கிட்டு அந்த பணம் வச்சிருக்க பேக்குள்ள போயிடு. அதுக்கப்புறம் ஹவாய் ராஜா உன்னை எங்க கூட்டிட்டு போனாலும் R7 வழியா உன்னை ட்ரேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்திடுறேன். பிரில்லியன்ட் ஐடியா கீகோ. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். வெரி குட் மேயர். இந்த மாதிரி எனக்கு தினமும் டோல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்ல பிளேன் மேல பிளேன் நீ பறக்க விட்டுக்கிட்டே இரு. இந்த ஸ்கை கேக் கிங், இந்த ஹவாய் ராஜா டோல் பே பண்ணாதவங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். கொள்ளை அடிக்கிறதுக்கு கூட இப்பெல்லாம் பயங்கரமா பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப எனக்கு பயங்கரமா பசிக்குதே. ஆஹா, சாப்பிட இங்க எதுவுமே இல்ல போல இருக்கு. ரெண்டு பேரும் பேக பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். Hello, how are you? Nice to meet you. Bye bye. இப்பதான் புரியுது, இது ரோபாட்டிக் ஈகிள்ஸ். அதனால தான் அது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஹலோ படி, நான் R7ஓட சிக்னலை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட உன்கிட்ட வந்துட்டேன். சீக்கிரமா கீகோ, இல்லனா இங்க இருக்கிற ரோபாட்டிக் ஈகிள்ஸ் என்ன ஒரு வழி பண்ணிடும் போல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 88. Super Speedo, formula number 125. Okay, bro. Activating formula number 125. சீக்கிரம் போ. சன் சிட்டியோட பணத்தை எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் ஈகிளை என்ன பண்ணீங்க? போது நிறுத்து. அத நிரந்தரமா மண்ணுக்குள்ளேயே புதைச்சாச்சு. அப்படியே உனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா இப்பவே உன் தப்பு எல்லாம் நிறுத்திடு. என்னுடைய ரெண்டு ரோபோட்டிக் ஈகிளையும் நாசம் பண்ணிட்டு எனக்கே வந்து அட்வைஸ் பண்றீங்களா? சிங்கம் மாதிரி பேசுற உன்னை இப்ப எலிய மாத்தி காட்டுறேன் பாரு. என் பாடியில நான் திக்கான கோட்டிங் கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா அந்த லேசர் பீம் என்ன ரெண்டு பீஸா ஆக்கி இருக்கும். ஆனா சூப்பர் ஸ்பீடோ, உன்னோட இந்த கோட்டிங் ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. கோட்டிங் உடையறதுக்கு முன்னாடி ஹவாய் ராஜா கதையை நம்ம முடிச்சாகணும்.
நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பேக்ல இருந்த பணம் மொத்தத்தையும் அடிச்சிட்டு போயிட்டீங்கல்ல, நீங்க செஞ்ச இந்த தப்புக்கான தண்டனையை இந்த டோட்டல் சன் சிட்டி அனுபவிக்க போகுது. இந்த ஸ்கைக்கு கிங் ஹவாய் ராஜா டோல் பே பண்ணதவங்களை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். சன் சிட்டில இருந்து இனி எந்த பிளேனும் பறக்காது. பஸ் மூலமாவோ ட்ரெயின் மூலமாவோ யாரும் டிராவல் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இந்த குண்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிடலான்னு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? சூப்பர் ஸ்பீடோ, ஹவாய் ராஜா எஸ்கேப் ஆறதுக்கு முன்னாடி ஃபார்முலா நம்பர் 876 அப்ளை பண்ணு. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா கேக்கோ. ஃபார்முலா நம்பர் 876 அப்ளை பண்ணிட்டு ஹவாய் ராஜாவை சிமெண்ட் போட்டு பேக் பண்ணிடுறேன். அவன் அதை உடைச்சிட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த சிமெண்ட் மொத்தமா அவன் மேல நல்லா டைட்டா ஒட்டிக்கோ. ஹவாய் ராஜா மொத்தமா அதுக்குள்ள மாட்டிப்பான். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 67 அப்ளை பண்ணு. என்ன அவன் கிட்ட கொண்டு போ. அப்பதான் என்னால அவனை தடுத்து நிறுத்த முடியும். வேற வழி இல்லை. இப்ப நான் என்னோட ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல வேணாம். என்னோட லேசர் எக்யூப்மெண்ட்ஸோ என்னுடைய 2 விங்ஸும் அழிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப நேரம் தூளிக்கிட்டு இருந்த மீனை பிடிச்சி இப்ப ஃப்ரை பண்ணி பொரிச்சு சாப்பிட வேண்டிய நேரம். அப்படின்னா சார் என்ன சொல்ல வரார்னா, யூ ஆர்